ஒரு காணொளி இன்னைக்கு தியேட்டர் ரிலீஸா இருக்கும் திரைப்படம் பூக்கி படத்தின் திரைவிமர்சனம். பூக்கியா இல்ல பொறுக்கியா இல்ல பூக்கலான்னு எனக்கு தெரியலங்க. அது நிறைய பேர் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தையை அப்படிதான் யூஸ் பண்றாங்க. இந்த படம் காதலை வந்து புனிதமாக்கியிருக்காங்களா இல்ல காதலை வந்து கொச்சைப்படுத்திருக்காங்களா? இந்த படத்தோட கதை என்னன்னு பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வாங்க பார்ப்போம். அஜய் தர்ஷன், ஆர்கே, தனுஷா, சுனில், பாண்டியராஜன் மற்றும் பலர் நடித்து வெளிவந்திருக்கும் திரைப்படம் பூக்கி படத்தின் திரைவிமர்சனம். இந்த திரைப்படத்தோட தயாரிப்பு விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட இசை விஜய் ஆண்டனி. இந்த படத்தோட ரைட்டர் அண்ட் டைரக்டர் கணேஷ் சந்திரா. எந்த அளவுக்கு ஒரு டைரக்ஷன் பண்ணிக்காரு, எந்த அளவுக்கு விஜய் ஆண்டனி அவர்கள் இந்த படத்தை வந்து இசையமைச்சிருக்காருன்னு நம்ம இந்த படத்தோட கதையை பார்த்துருவோம். இந்த படத்தில் வந்து கதாநாயகன் கதாநாயகி ரெண்டு பேரும் வந்து ஒரு 6 வருஷமா உயிருக்கு உயிராக காதலிக்கிறாங்க. ஆனால் ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வராங்க. ஒரு பார்ட்டிக்கு போயிட்டு வந்தவொடனே என்ன ஆச்சுன்னா அவங்களுக்குள்ள சில சமயம் ஒரு ஆர்குமெண்ட்டு, சண்டை, சின்ன சின்ன சண்டைகள் தான். அவங்களுக்குள்ள அந்த ஆர்குமெண்ட் சண்டையில் நடு ரோட்டில் வந்து கல்ட்டா பண்ணி இவரை அவளை அடிச்சிடுறா, அவளை அடிச்சிடுறான். ஒரு இடையில வந்து இவங்க கார் ஃபாஸ்ட்டாக போகும்போது இன்னொரு கார் ஒன்று வந்துடுது. அவனும் இவனை பற்றி தப்பாக பேசினான். ரெண்டு பேரும் வந்து ஒரு மலையில் வந்து இவன் சொல்ல அவனை போய் அடிக்க போகிறான். அவன் இன்னொருத்தர் வந்து என்ன பண்ணுறான், நான் மதுரைக்காரன், உனக்கு விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சண்டை போடுறான். இந்த மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போடுறத பப்ளிக் எல்லாரும் வீடியோ எடுத்து வைரல் ஆக்கிடுறாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு ஃபாஸ்டான ட்ரெண்டிங்கில் இருக்கிறது இவங்க ரெண்டு பேரோட இதுதான். இவங்க போட்ட மோதலத்தையும் போட்டு பிரிஞ்சுறாங்க. இவங்க பிரிஞ்சு வந்து 1 வருஷம் கூட ஆயிருக்காது. ஆனால் இவங்களால பிரிஞ்சு வாழ முடியல. இவங்களோட ஞாபகம் வந்து அப்படியே இதுனே இருக்கு. கதாநாயகி இருந்தாலும் சரி, கதாநாயகன் இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்கும் இவங்க அந்த 6 வருஷத்து லவ் வந்து இவங்களால வந்து பிரிவு தாங்க முடியல. இந்த பிரிவு மறக்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொரு இது பண்றாங்க மறக்கிறதுக்கு. அவன் ஜிம்முக்கு போய் தான் 6 பேக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இது பண்ணுவான். வேற ஒரு பொண்ணு கூட சுத்துவான்.